வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸை வச்சு லெமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 90 சென்டிமீட்டருக்கு பக்கமாக த்ரெட் எடுத்திருக்கேன். நைலான் ஒயர் எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு ஒரு பீடை உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 2 பீடையும் ஆப்போசிட் சைடு போட்டு டைட் வச்சுக்கலாம். சென்டராக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு 1 2 அடுத்து 3 வந்து டைட்டு வைக்கும்போது இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு இந்த சைடு 1 இந்த சைடு 1ன்னு மாற்றி மாற்றி நம்ம வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது இப்படி வந்துடும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அது அப்படி தான் வரணும். அடுத்து 4 பீஸ் ஜாயின் பண்ணணும். 4த்தையும் க்ராஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக இது பண்ணுங்கள். இப்போ ஆப்போசிட் சைடில் இது வரணும். இப்படி வந்திருக்கும். இங்கிட்டு 3 இங்கிட்டு 4ன்னு இது மாதிரி அப்படியே ஒவ்வொரு இதாக கவுண்ட் போட்டுக்கிட்டே ஆட் பண்ணிகிட்டே போகணும். அடுத்து 5 அடுத்து 6 பீஸ் அடுத்து 7 கம்பியாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இது நைலான் ஒயருன்றனால கொஞ்சம் லூஸ் விடும். ஆனால் ஒவ்வொரு இது கோக்கும்போதும் கொஞ்சம் டைட் வச்சுட்டே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு 8 இதை ஆட் பண்ணுறேன். 8 வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு 8, இன்னும் 2 தடவை 8 ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் பிடிச்சி இழுத்திங்கன்னா 2 சைடும் டைட் ஆகிடும். இது செகண்ட் டைம் 8. இன்னும் ஒரு டைம் 8 ஆட் பண்ணிக்குவோம். அடுத்த தேர்ட் 8 இது. இதுக்கடுத்து அப்புறம் ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகணும். 7 6 5 அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ இப்படி வந்திருக்கு உங்களுக்கு. அடுத்து 7 அடுத்து 6 அடுத்து 5 4 அடுத்து 3 அடுத்து 2 லாஸ்ட்டாக 1 ஆட் பண்ணுறேன். அது க்ரீன் கலரில் ஆட் பண்ணுறேன். அந்த காம்பு மேலே எடுத்துகிட்டு வந்து லீஃப் போட்டுருவோம்.
நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இன்னொரு இது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லீஃப்க்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து 7 க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு அதில் 3க்குள்ளார மட்டும் இந்த உள்ள ஜிக்ஸா க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பியும் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வயரை திருப்பி இன்னொரு இதுக்குள்ளார விட்டு எடுத்துக்கிடலாம். இந்த சைடு இருக்கிற வயரை திருப்பியும் இது ஃபுல்லாக வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது லீஃப் ஷேப்க்கு எடுத்துகிட்டு வரணும். அடுத்தடுத்து உள்ளே விட்டு கொண்டு வந்துக்கலாம். இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருவோம். இன்னொரு நாட் போட்டுடலாம். இதை உடனே கட் பண்ண வேணாம். இன்னொரு தடவை இந்த லைனில் கீழே இல்லை வேறு எங்கேயாவது இந்த வயரை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுவோம். நான் இதோடு சேர்த்து எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் குட்டியோண்டு லெமன் செஞ்சாச்சு பீட்ஸில். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, 1/2 ஹவரில் செஞ்சிடலாம். இது வந்து நான் சீட் பீட்ஸில் பண்ணேன். என்கிட்ட எல்லோ கலர்லேருந்து கோல்டன் கலரில் பண்ணேன். இது இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது பியூர் பீடு, இதில் எல்லோ கலர் இருக்குதுன்னு இதில் பண்ணினேன். இது இந்த மாதிரி இதில் எல்லோ கலர் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப க்யூட்டாக குட்டியாக வரும். இயர்ரிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், பெண்டன்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, 1/2 ஹவரில் முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.